நம்ம தொடர்ந்து ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். அதுலேயும் பார்த்தா இன்னைக்கு முதல் விஷயமே இஸ்ரேலோடு இருக்கக்கூடிய ராணுவ உறவை துண்டிக்க போறோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு இட்டாலி அறிவிச்சிட்டாங்க. இப்போ இஸ்ரேலை நிறைய பேர் ஒதுக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம ரீசெண்டாக கூட பார்த்தோம், எந்த நாட்டில் இஸ்ரேலுக்கு ஆதரவு கொடுத்தாலும் அமெரிக்காவுக்கு ஆதரவு கொடுத்தாலும் ஆட்சியாளர்கள் கூட ஆட்சி அமைக்க முடியாத நிலைமையில இருக்காங்க. பல வருஷமா ஆட்சி செஞ்சுட்டு இருந்தவங்க கூட இந்த தடவை எலெக்ஷன்ல தோத்து போயிருக்காங்க. அதனால இன்னைக்கு இட்டாலி அமெரிக்காவை மேலையும் கோபமா இருக்கு. அதே சமயத்துல இஸ்ரேலுடைய ராணுவ உறவையும் முறிச்சிருக்காங்க. அது இல்லாம இன்னைக்கு போப் பிரான்சிஸ் அவர்களை பத்தி பேசினதுக்கு நீங்க மன்னிப்பு கேட்க விரும்புறீங்களா? நேத்து நீங்க கோவத்துல பேசிட்டீங்களே ட்ரம்ப் அப்படின்னு கேட்டதுக்கு ட்ரம்ப் நான் எதுவும் தவறா பேசல, சரியாதான் பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கும் அதே பாயிண்ட்லயே உறுதியா இருந்திருக்காரு. நேத்தே அவர் சொன்னாரு, போப்புக்கே இந்த பதவியை தக்க வச்சதுக்கே காரணம் நான் தான் போப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பதவி இருந்துட்டு போட்டுன்னு சொன்னேன். நீங்க வேணா போப்பா இருந்துட்டு போங்க, நான் பார்த்தா இயேசு கிறிஸ்து, உங்களுக்கே நான் தான் வாழ்க்கை கொடுத்துட்டு இருக்கேன். ஈரான் விவகாரத்தை நீங்க ஈரானுக்கு ஆதரவாக சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னா இனிமேல் எங்களுக்கு போப்பே தேவையில்லைன்னா பேசியிருந்தாரு. ஆனா இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அதுக்காக மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு நிறைய பேர் போப் பிரான்சிஸ் ஆதரிக்கக்கூடியவங்க ட்ரம்ப்புடைய பேச்சுக்கு கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இல்லாம இன்னைக்கு ஈரான் என்ன பண்ணிருக்காங்கன்னா குவைத் மக்களை ஈரானுக்கு வர சொல்லி அழைச்சிருக்காங்க. ஏன்னா குவைத் அங்க இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் என்ன பண்றாங்க, யாரெல்லாம் ஈரானுக்கு ஆதரவா இருக்காங்களோ அவங்கள ரொம்பவே கொடுமைப்படுத்துறதும் அதுக்கப்புறம் ஜெயில போடுறதும் வெளியேற சொல்றதும் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுனால அதனால என்ன பண்ணிருக்காங்க, ஈரான் அழைச்சிருக்காங்க குவைத்துல இருந்து வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தா, இன்னைக்கு சீனாவுடைய போர்க்கப்பல் அமெரிக்காவுடைய போர்க்கப்பலவே ஜெயிச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம நேத்தே பார்த்திருந்தோம், ஃபர்ஸ்ட் அமெரிக்காவுடைய ட்ரம்ப் என்ன சொல்லியிருந்தாருன்னா, யாரெல்லாம் ஆர்மோஸ் ஜலசந்தியில காசு கட்டிட்டு தாண்டி வராங்களோ அவங்கள நாங்க என்ன பண்ண போறோம்னா அடிக்க போறோம்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி என்ன பண்ணாங்கன்னா ஆப்பிரிக்காவை சுத்தி ஆர்மோஸுக்கு வெளியே நின்றுட்டாங்க அமெரிக்கா. அப்ப யார் ஆர்மோஸ் வழியா வந்துட்டு இருக்காங்கன்னு பார்க்கும்போது ரெண்டு நாட்டுடைய கப்பல் தான் வருது. ஒன்னு இந்தியாவுடைய கப்பல், இன்னொன்னு சைனாவுடைய கப்பல் மட்டும் தான் இப்போதைக்கு வந்துட்டு இருக்கு. மற்ற எந்த நாட்டுக்கும் பெருசா பர்மிஷன் இல்லை. உடனே என்ன பண்ணாங்க, இந்தியாவுக்கு நாங்க கப்பலை வெளியே அனுப்புறதுக்கு நாங்க போர்க்கப்பலை அனுப்புறோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஈரானே சொல்லிட்டாங்க. ரெண்டாவது சைனா என்ன சொன்னாங்கன்னா, எங்களுடைய கப்பலை மட்டும் சரக்கு கப்பலை அடிச்சீங்கன்னா அவ்வளவுதான், நாங்க பதிலுக்கு உங்க மேல தாக்குதல் செய்வோம். ஏன்னா நாங்க ஈரானோடு பலவித ஒப்பந்தத்துல இருந்துட்டு இருக்கோம். அதனால நாங்க அங்க கப்பம் கட்டி தான் எங்களுடைய கப்பல்களை கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. நாங்க ஃபீஸ் கட்டாமையே என்ன பண்றாங்க, அவங்க எங்களுக்கு கப்பல் கொடுத்துட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சொன்னாலும் அமெரிக்கா என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுடைய போர்க்கப்பல் எல்லாம் எடுத்துட்டு வச்சு அதுவும் கிட்டத்தட்ட 160 கப்பல் கிட்டத்தட்ட அந்த ஏரியாவுடைய பார்டர் ஃபுல்லாவே கவர் பண்ணி வச்சிருந்தாங்க. இந்த நிலையில சீனா பார்த்தாங்க, இவங்க கண்டிப்பா அடிச்சிருவாங்க, நம்ம வாயில சொன்னாலா கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு போர்க்கப்பலை அனுப்பி விட்டாங்க. அனுப்பிவிட்ட போர்க்கப்பல் போய் என்ன பண்ணிருக்குன்னா ஹார்மோஸ் வழியாக அவங்களுடைய சரக்கு கப்பல் பத்திரமா சேர்றதுக்காக கூடவே துணை நின்று கூட்டிட்டு வந்திருக்கு. அந்த இடத்துல அமெரிக்கா இருந்திருக்காங்க. இருந்தும் கூட சீனாவுடைய போர்க்கப்பலை பார்த்துட்டு இவங்க பயந்து அடிக்க வேணான்னு சொல்லிட்டு முடிவெடுத்து விட்டுருக்காங்க. அமெரிக்கா போய் அங்க அடிப்பே நின்னதுவே ஒரு பக்கம் சைனாவையும் இன்னொரு பக்கம் இந்தியாவுடைய கப்பலை அடிக்கிறதுக்காக தான் அங்க போய் நின்னாங்க. ஆனா போர்க்கப்பலோட போன உடனே என்ன பண்ணிட்டாங்க, இல்ல வம்பு வேண்டாம், ஏற்கனவே ஈரான்கிட்டயே அடி வாங்க முடியாது அப்படிங்கறனால சைனாவுடைய சரக்கு கப்பல் சைனாவுடைய போர்க்கப்பலோட உதவியோட போறத அமெரிக்கா வேடிக்கை பார்த்துட்டு தான் இருந்திருக்காங்க. இப்ப பத்திரமாக அது சைனாவுக்கு போய் சேர்ந்திருக்கு. இது சைனாவுக்கு ஒரு பெரும் வெற்றியாக பார்க்கப்படுது. இது மூலமா மற்ற நாடுகளும் அவங்கவுங்களுடைய போர்க்கப்பலை கொண்டு வந்துட்டாங்கன்னா அமெரிக்கா அடிக்க மாட்டாங்க அப்படிங்கிறதை காமிச்சிருக்குன்னு சொல்லலாம். இந்தியாவை பொறுத்தளவுக்கு ஈரானே போர்க்கப்பலை அனுப்புறேன்னு இருக்காங்க. ஈரானுடைய போர்க்கப்பலை அமெரிக்கா தாக்காம இருக்குமா அப்படிங்கிறது நமக்கு டவுட் தான். ஏன்னா போர் நிறுத்த ஒப்பந்தம் இப்பவும் முடிவாகாம இருக்கு. அதே சமயத்துல இன்னும் ஒரு வாரம் இருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இப்ப போர் நின்று 8 நாள் ஆயிருச்சு, 7 நாள் ஆயிருச்சு. இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா பாதி நாள் போயிருச்சு. அதனால அந்த 2வது வாரத்திலயும் பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவும் சொல்லியிருக்காங்க, ஈரானும் அதுக்கு ரெடின்னு தான் சொல்லியிருக்காங்க. இதுல இந்த அமெரிக்காவோட வேலை எப்படி இருக்குன்னு பார்த்தா, இவங்க பேச்சுவார்த்தையை முடிக்கிறாங்களோ இல்லையோ அப்பப்ப ஆரம்பிச்சு விட்டுட்டு தாக்குதலை தள்ளி போறதுக்கு தான் சான்ஸ் இருந்துட்டு இருக்கு. ஒருவேளை 2வது வாரத்துல பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சா அது முடிவுனான்னு கேட்டா உடனே எல்லாம் முடியாது, மறுபடியும் 4 நாள் கழிச்சு பேசுறோம், 10 நாள் கழிச்சு பேசுறோம் சொல்லிட்டு இழுத்து என்ன பண்ணுவாங்க, தள்ளி வைக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஆனா சமாதானம் வராம ஹார்மோஸ்ல ஒரு நிம்மதி நிலவாம தான் இருந்துட்டு இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்ப சைனாவுடைய போர்க்கப்பலுக்கு பயந்து அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் அத்தனை கப்பல் அங்கிருந்தும் கூட டெஸ்ட்ராயர் கப்பல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஏரியால மட்டும் 2 கப்பல் இருந்திருக்கு. எல்லாமே இருந்தும் கூட பதிலுக்கு அடிக்காம சைனாவுடைய சரக்கு கப்பலை விட்டுட்டாங்க. அப்படிங்கும் போது இது அமெரிக்காவுக்கு எதுக்காக அங்க போய் நின்னாங்களோ அது நடக்கல அப்படிங்கறதா அர்த்தம். மற்ற நாடுகளும் இதே ரூட்டை ஃபாலோ பண்ண போறாங்களா, போர்க்கப்பலோட உதவியோட சரக்கு கப்பலை எடுத்துக்கொள்ள போறாங்களான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம்.